ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது தித்திக்கும் தீஞ்சுவையே கதையோட 3வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவாவை பார்க்க செல்ல தயாரான யமுனா ஒரு ஆட்டோவை பிடித்து அவனது ஆஃபீஸிற்கு சென்றாள். அவள் வந்த உடனே வாட்ச்மேன் அவளை உள்ளே அனுப்பிவிட அவன் எதிரில் வந்து அமர்ந்தவள், என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்று அவனை பார்த்து நிதானமாக கேட்டாள். எவ்வளவு வேணும்? 5 lakhs வேணும். அவள் இன்னும் அதிகமாக கேட்கப் போகிறாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவள் கேட்ட தொகை மிகவும் சிறியதாகப்பட்டது. ஏன் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. சரி, கேஷாக வேணுமா இல்லை செக்காக வேணுமா என்று அவன் கேட்கவும் ஒரு நிமிடம் மகிழ்ந்து போனவள், எதானாலும் ஓகே தான். ஓகே, பணமாகவே தரேன். அதுக்கு பதிலாக எனக்கு நீ என்ன தருவ? அவன் கேட்ட கேள்வியில் குழம்பியவள், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு கொடுக்குற அளவு என்கிட்ட எதுவுமே இல்லையே. எதுக்கு போய் சொல்கிற? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நிஜமாவே என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை? அதான் ஆள் அசரடிக்கிற அழகை கொட்டி வச்சிருக்கியே என்று அவன் கேட்டதும் திடுக்கிட்டு போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நான் இஷ்டப்படுற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? எதானாலும் தெளிவாக கேளுங்க. சரி, ஓகே, நீ எனக்கு வேணும், உன் அழகு எனக்கு வேணும் என்றவனை ஒரு தீப்பார்வை பார்த்தவள், சி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கல்யாணம். அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்டையாச்சும் உண்மையாக இருங்க. உன்னை என் மனசில் வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்னால் உண்மையாக இருக்க முடியும்? உன்னை என்னால் மறக்க முடியல. நீ எனக்கு வேணும். இந்த டீலிங்கில் நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. உனக்கும் நீ கேட்ட பணம் கிடைச்சிரும், எனக்கும் நீ கிடைச்சிட்டா உன்னை பற்றின ஞாபகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் புது வாழ்க்கையை வாழ தயாராகிடுவேன். நீங்கள் எல்லாம் மனுஷனே இல்லை. நான் எனக்கு வேண்டியதை கோர்ட் மூலமாகவே வாங்கிக்கிறேன் என்று மீண்டும் அவனை மிரட்டத் தொடங்கினாள். ரொம்ப மிரட்டாத. உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, உனக்கு பணம் வேணும்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று அவன் சொல்ல யமுனா உடைந்து போய் அமர்ந்தாள். ஒரு நிமிடம் சஞ்சனாவின் புன்னகை தாங்கிய முகமும், அம்மா நான் செத்துருவேனா என்று அவள் கேட்ட கேள்வியும் அவளுக்கு உள்ளே மின்னி மறைந்தது. என்ன மேடம், ரொம்ப யோசிக்கிற மாதிரி தோணுது. நீ மட்டும் என் டீலிங்க்கு ஒத்துக்கிட்டா நான் கேட்டதை விட பல மடங்கு அதிகமான பணத்தை உனக்கு தரேன் என்று ஆசை வார்த்தைகளை கொட்டினான். யமுனா தான் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி போய் இருந்தாள். ஒரு நொடி அவன் கேட்டதற்கு சம்மதம் சொல்லி அவனிடம் பணம் சென்று விடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. மறுநொடியே அந்த எண்ணம் தனக்கு தோன்றியதை எண்ணி தன்னையே நொந்தவள், கட்டிய கணவனே ஆனாலும் தான் மனைவியே அல்ல என்று அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்வது போல் நடந்தால் அது விபச்சாரத்திற்கு சமம் அல்லவா? அதன் மூலமாக வரும் பாவப்பட்ட பணத்தின் வாயிலாக தனது குழந்தைக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டாம் என்று எண்ணினாள். மனசாட்சியே இல்லாதவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான்? கட்டிய மனைவியையும் பெற்ற குழந்தையையும் தெருவில் அனாதையாய் தவிக்க விட்டுவிட்டு அந்த பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடுவானா என்று எண்ணி அடக்க முடியாத கோபம் அவளுக்கு வந்தது. வேண்டாம், அவனுக்கு தன் நிலைமை தெரியாது. இவனிடம் பணம் கேட்டு வந்த தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்தவள் இனியும் இவன் முன்பு நிற்க வேண்டாம் என்று நினைத்தாள். வெகு நேரம் யோசித்தபடியே அமர்ந்திருந்தவளை, என்ன யம்மு பேபி, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு என்றபடியே அவள் தோள் மீது கையை வைத்தான். அதில் உடலெங்கும் கூசிப்போய் எழுந்தவள் அவன் கையை தட்டிவிட்டு அருவெறுப்புடன் ஒரு பார்வையை அவனை பார்த்து செலுத்தினாள். ஏய், நான் உன் புருஷன் தானே, எதுக்கு இப்படி சீன் கிரியேட் பண்ணுற? புருஷனா? அதெல்லாம் என்னை வீட்டு விட்டு துரத்துனீங்களே, அது வரைக்கும் மட்டும்தான். என் மேலே எந்த ரைட்ஸுமே உங்களுக்கு கிடையாது. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓ, அப்போ உனக்கு மட்டும் என்ன ரைட்ஸ் இருக்குது என்கிட்ட பணம் கேட்டு வர? தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான் என்று சொல்லி வேகமாக திரும்பி போக பார்த்தவளை தடுத்தவன், ஏன் கிளம்பிட்ட? அப்போ பணம் வேணாமா என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள், இல்லைங்க வேணாம் என்று நிமிர்வுடனேயே நின்றாள். அவள் முறுக்கி கொண்டு செல்லவும் அவளை விட மனமில்லாதவன், யமுனா ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் பணம் வேணான்னு சொல்கிற? ஏதோ தேவைப்பட்டதால தானே கேட்ட? பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன். உங்கள் பணம் எனக்கு வேணாம். அவசரப்படாத. நீ நான் சொல்கிற டீலிங்க்கு ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல, நான் உனக்கு பணம் தரேன் என்று சொன்ன சிவாவை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்தவள், நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் தரதில்ல இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? நான் தான் உங்கள் பணம் வேணான்னு சொல்லிட்டேனே என்று கேட்டாள். அது இல்லை யமுனா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நானும் என்னோடய கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வந்து சந்தோஷமாக இருப்பேன்ல, அதுக்கு தான். அப்பொழுதும் யமுனாவிற்கு அவன் மீது நம்பிக்கை வரவில்லை.
பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேற போனவளை தடுத்தவன், யமுனா, நீ வேணும்னா என்கிட்ட வாங்குற பணத்தை என்கிட்ட வேலை பார்த்து கழிச்சிடுறியா என்று சற்று சப்தமாக கேட்டான். வேலைனா என்ன வேலை என்று கேட்டாள். என் ஆஃபீஸில் எந்த வேலைனாலும் ஓகே தான், ஆனால் எந்த தப்பான விஷயத்துக்கும் நான் வரமாட்டேன் என்றாள். அவள் எதை குறிப்பிடுகிறாள் என்பதை உணர்ந்தவனுக்குமே அவள் மீது கோபம் வந்தது. என்றாலும் இப்பொழுது காரியம்தான் முக்கியம் என்று நினைத்தான். கோபத்தை உள்ளடக்கியபடி, கவலைப்படாத யமுனா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டேன் என்று உறுதியளித்தாள். அவன் கண்களை உற்று நோக்கியவளுக்கு அவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தது. எனினும் தனக்கு இருக்கும் உடனடி பணத்தேவையை உணர்ந்தவள் அவனுக்கு சரி என்று தலையசைத்தாள். ஆனால் 1 வருஷம் மட்டும்தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுவேன். உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் தனியாக எனக்கு சேலரி கொடுக்கணும். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ சொன்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறேன் என்றவன் அவனது லேப்டாப்பில் எதையோ டைப் செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை நீட்டி அவளிடம் கையெழுத்திட சொன்னான். அவளுக்கு அது நெருடலாக இருந்தாலும் வேறு வழி இல்லையே. தனது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருப்பதை எந்த தாயால் தான் தாங்க முடியும்? ஒரு நிமிடம் கண்களை இறுக்க மூடி திறந்தவள் தனது நெருடல்களை எல்லாம் துரத்திவிட்டு, எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற உறுதியோடு கையெழுத்திட்டாள். அந்த அக்ரிமெண்ட்டில் பெரியதாக ஒன்றும் இல்லை. அவள் அவனிடம் வாங்கும் 5 லட்சம் ரூபாய் பணத்திற்காக அவனிடம் 1 வருடம் வேலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதையும் 2ற்கு 4 முறை படித்து பார்த்தே கையெழுத்திட்டாள். அவன் உள்ளே இருந்து 5 லட்சம் ரூபாயை எடுத்து அவரிடம் நீட்டவும் நிம்மதியுடன் அதை வாங்கி ஹேண்ட்பேக்கில் வைத்துக்கொண்டு கிளம்பினாள். நாளைக்கு காலையிலேயே இங்கே வந்துரு என்றான். சாரிங்க, நாளைக்கு முடியாது, நாளைக்கு கழிச்சு தான் வருவேன் என்று உரைத்துவிட்டு வெளியேறி விட்டாள். வெளியே சென்ற யமுனாவை அவள் இருக்கும் இடம் அறிவதற்காக ஒரு ஆளை ஏற்பாடு செய்து பின்தொடர செய்தான் சிவா. அவள் அந்த ஆர்ஃபனேஜில் நுழைவதை கண்ட அந்த ஆளும் சிவாவிற்கு ஃபோன் செய்து அந்த விஷயத்தை சொன்னான். சரி என்று சொல்லி அவனை போக சொன்ன சிவா அதற்கு மேலும் அவளை பற்றி விசாரிக்காமல் விட்டுவிட்டான். அடுத்த நாளே யமுனா சஞ்சனாவை கூட்டி சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாள். சஞ்சனா கொஞ்சம் வீக்காக இருப்பதால் சற்று தேறிய பிறகு 2 வாரங்கள் கழித்து ஆபரேஷனை வைத்து கொள்ளலாம் என்று அந்த டாக்டர் கூறிவிட்டார். அங்கிருந்த ஒரு நர்ஸிடம் சஞ்சனாவை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அடுத்த நாள் முதல் யமுனா வேலைக்கு செல்ல தயாராகி சிவாவின் ஆஃபீஸிற்கு சென்றாள். அவள் வந்ததும் சிவாவை பார்க்க செல்ல அவளை கண்ட சிவா, யமுனா, இந்த ஆஃபீஸில் எந்த வேக்கண்ட்டும் இல்லை, ஸோ நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்துடுறியா என்று கேட்டான். சரி என்று சொல்லி தலையசைத்தவரிடம் அவன் அந்த ஹோட்டலின் அட்ரஸை கொடுத்து அங்கு போகும்படி கூற அவளும் கிளம்பி சென்றாள். அவள் செல்வதையே பார்த்த சிவா ஒரு வெற்றி புன்னகையை சிந்தினான். உன்னை எப்படி அணு அணுவா சித்திரவதை பண்ண போறேன்னு பாரடி என்று மனதிற்குள் நினைத்தவனுக்கு அப்பொழுது தெரியாமல் போனது. அவளை பழிவாங்க என்று தான் செய்ய போகும் ஒவ்வொரு செயலும் அவனுக்குமே வழியை கொடுக்கப் போகிறது என்பது. இனி என்ன நடக்கும்ன்றதை அடுத்த பகுதியில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.